Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஆன் டேரோ இன் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ வீடியோ போட உங்களுக்கு வந்துடும். இம்மீடியட்டாக உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கும், மிஸ் ஆகாமல். ஸோ நவ் லெட்ஸ் see 2nd December எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாட் அபவுட் 2nd December for my collective? Please spirit, what about 2nd December for my collective? Moon, 8 of Pentacles, 2 of Cups. பார்க்கலாம், let's see. Nine of Cups, very good. 4 of Wands, wow. Magician, அருமை. 2 of Pentacles, 6 of Swords, Knight of Cups, நல்லா இருக்கு. Ace of Pentacles, very good. கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கலாம். பாருங்க, நம்ம விநாயகருடைய மெசேஜோட ஆரம்பிப்போம். ஓகே, பாருங்க, 1 second. ஸோ லார்ட் கணேஷா அவருடைய மெசேஜ் என்ன பார்த்துலாம். 2nd December ஸ்பிரிட். Steadfastness, ஸோ என்னன்னு பாருங்க. ஸ்டெடியா உட்காந்துட்டு இருக்காரு, ஓகேவா? ரைட். ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய பர்பஸ் என்ன, ஓகே, அதில் வந்துட்டு கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஓன் பர்பஸில் வந்து கவனம் செலுத்துங்க, ரைட்? மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுல வந்து உங்கள் கவனம் போக வேண்டாம். அண்ட் உங்களுடைய எஃபர்ட் வந்துட்டு ஸ்லோவானாலும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கான ஒரு இப்போ நீங்கள் கரண்டாக ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன், ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கும், ஓகேவா? ஒரு சக்ஸஸ் வந்து இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் மேபி உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாத மாதிரி தெரியலாம். நிறைய வந்து போராட்டங்கள் வந்து உங்களை நம்பிக்கை இலக்க வச்சிருக்கோம் மேபி, ரைட்? ஆனால் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களை யாருமே ஈஸியாக வந்துட்டு ஏதாவது ஒன்று சொன்னால் அஃபெக்ட் ஆகிடுறீங்க. ஸோ ஈஸியாக அசைச்சிட முடியுது. ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டாம், ஓகே? ஸ்ட்ராங்காக இருங்க, ரைட்? அண்ட் அவர் வந்து அந்த எலஃபண்ட் ஸ்பிரிட்டோட வந்து உங்களை மீட் பண்ணுறாரு, ஓகே? அந்த ஒரு ஸ்பிரிட்டை வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து எனர்ஜெட்டிக்காக வந்து குஷிப்பட்டு வராராமா, சரியா?
ஸோ எனர்ஜி வந்து கொடுக்குறாரு லார்ட் கணேஷா கண்டிப்பா. ஸோ ரொம்ப மேபி நீங்க ரீசன்ட் பாஸ்டாக வந்து ரொம்ப எனர்ஜி இழந்த மாதிரி, எதுவுமே இல்லாத மாதிரி, எல்லாம் போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம் உங்களுக்கு. பட் லார்ட் கணேஷா இந்த டேல வந்துட்டு உங்களுக்கான ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ ஒரு அன்பு, ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன், ஒரு டெடிகேஷன், இதுதான் வந்துட்டு அந்த எலஃபண்ட் வந்து சொல்லி தருது. ஸோ அந்த இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்ல தேவை அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்துறாரு. ஸோ உங்க ரிலேஷன்ஷிப் நீங்க மேபி ஓகே போயிடுச்சு, இது வேண்டாம், அப்படி வராது இனிமேல் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு இல்ல ஜாப் ஏதோ ஒண்ணு முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிருந்துருக்கலாம். ஆனா அவர் இங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு பாருங்க, அது இன்னும் முடியல அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இன்னும் ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட, பார்ட்னரோட, அது யாரா வேணாலும் இருக்கலாம். என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க, அது இன்னும் வந்து இருக்கதான் செய்யுது. ஸோ நம்புங்க அப்படின்றது சொல்றாரு. ஓகே, ஸோ இந்த எலஃபண்ட் வந்து பலமா இருக்கும், பலம் வாய்ந்ததா இருக்கும். ஓகேவா? அது மாதிரி நீங்களும் உங்க ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு பலம் வாய்ந்ததா உங்க அன்புனால வந்து கொண்டு வர முடியும். ஓகே, அப்படின்றது தெரியுது. ஸோ உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை வந்து கடைபிடிங்க. பிரச்சனையை சால்வ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குள்ள போய் சிக்கிக்க வேண்டாம். ஸோ அது மாதிரி இந்த எலஃபண்ட் வந்துட்டு அதுக்கு ஒரு இந்த கம்யூனிகேஷன் பவர் வந்து நல்லாவே இருக்கும், நல்ல புரிதல் இருக்கும் அதுக்கு. ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கும் இருக்குது. அதனால வந்து ரொம்பவே அதிகமா நல்லாவே வந்து மற்றவங்களை கவனிக்க முடியும், உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படி சொல்றாரு. ஸோ அதாவது உங்க எனர்ஜில ஃபோக்கஸ்டா இருங்க. ஒரு ஜாபா இருக்கலாம், இல்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஜாப்ல ஃபோக்கஸ்டா இருங்க. ரிலேஷன்ஷிப் எதுவுமே வந்து ஒரு மாறக்கூடியதான். இன்னைக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்கலாம், பட் இது வந்து மாறதான் போகுது. வா, நைஸ் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்போ லார்ட் கணேசாவை வந்துட்டு உங்களுக்கு அந்த தேவையான பலம் அதை கொடுக்கறதுக்கு வந்து அவரை துணைக்கு கூப்பிடுங்க. ஓகே, அண்ட் அவரோட ஒரு கனெக்ஷன்ல இருங்க, அதோட உங்க பாதையில நீங்க போங்க. ரைட்? ஸோ இந்த சிச்சுவேஷன் மாறப்போகுது, ஒரு மாற்றம் வரப்போகுது, கிவ் அப் பண்ண வேண்டாம்னு சொல்றாரு. வெரி நைஸ். சில பேர் கிவ் அப் பண்ணலாம், ஓகே நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்துருக்கலாம். இவர் வந்துட்டு கிவ் அப் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கார். ஓகே, மேபி ஜாபா இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க நம்பிக்கையை வந்து கைவிட வேண்டாம். ஓகே, அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து லார்ட் கணேஷா கொடுக்குறாரு. ஸோ நம்ம இங்கே மேக்ஸிமம் பார்த்தாலுமே ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருக்குது. 9 of Cups, உங்களுடைய விருப்பம் வந்து நிறைவேறும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய டிசைர்ஸ் விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகும். மேபி நீங்கள் சம்வாட் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கலாம். கொஞ்சம் அதுலேருந்து ஏதாவது நான் விரும்புகிற மாதிரியே தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுத்து போகும்போது நீங்கள் விரும்புகிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு விரும்புகிற மாதிரி இருக்கும். 4 of Wands அண்ட் சில பேருக்கு வந்து மெஜிஷியனும் இருக்கு. நீங்க உழைப்பு போட்டிருப்பீங்க, இது வரைக்கும் உங்க ஆசைகள் நிறைவேறணும்னு எவ்வளவு தூரத்துக்கு எஃபோர்ட் போட்டீங்களோ அந்த ஒரு செலிப்ரேஷன் இருக்குது அப்படிங்கறத பார்க்க முடியுது. மேபி நீங்க ஜாப் ரிலேட்டடா கூட நீங்க உழைப்பு போட்டிருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா, ஓகேவா, எது ரிலேட்டடா நீங்க உழைப்பு போட்டு இருக்கீங்களோ அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒரு கொண்டாட்டத்தை வந்து கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க முடியுது. சில பேர் வந்து இடம் மாறி போகலாம், ஜாப் மாறி கூட போகலாம். சில விஷயங்களை வந்து கடந்து நீங்க சேஃபான ஒரு டைரக்ஷனை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுடைய விருப்பம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து ஏற்படலாம், இல்லைன்னா சாய்ஸஸ் இருக்கலாம். ஸோ நீங்க வந்து சரியான சாய்ஸை நோக்கி மூவ் ஆன் ஆகுவீங்க. அண்ட் Ace of Pentacles is also there. ஸோ கண்டிப்பா ஒரு நியூ பிகினிங் இருக்கு, அபண்டன்ஸ் இருக்கு, மணி ரிலேட்டடா ஒரு நல்ல
தொடக்கம் வந்து உங்களுக்கு இருக்கு இந்த மந்த். இப்போ தொடக்கத்திலே ரைட் நிறைய கம்யூனிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் நிறைய புரிதல் உங்களுக்குள்ள வரும், ஞானம் வரும். இங்கே ஹெர்மிட் இருக்கு, 8 of Wands இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது, எந்த பாதையை சூஸ் பண்ணுறது, எப்படி போகிறது, வெளிச்சமே தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து வருது. ஓகே, பாதைகள் நிறையா வந்து காட்டப்படும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நைட் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது உங்களுடைய பர்சன் வந்து லவ் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இன்னும் ஒரு நைட் லெவலில் தான் இருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் பார்க்கும்போது நியூ பிகினிங். சரியா, நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமா வராதான்னு நினச்சிட்டு இருக்கலாம், ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். ஓகே, ஆனால் வந்துட்டு அதில் வரப்போகிற அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது திருப்பத்தை வந்து கொடுக்க போகுது. ஓகே, அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இங்கே அவ்வளோ வந்துட்டு நமக்கு பாசிட்டிவ் கார்ட்ஸ். ரைட், கன்ஃபியூஷன் இருக்கலாம், அதை விட்டும் நீங்கள் வந்துடுவீங்க. உங்களுக்கான ஒரு தெளிவும் வந்து கிடைக்கும். மேபி உங்களுக்குள்ளே கிடைக்கும், இல்லைன்னா அதர்வைஸ் யாராவது வந்து உங்களுக்கு கைட் பண்ணலாம். ஓகே, கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. லாட் ஆஃப் கம்யூனிகேஷன் மேபி தேர். ரைட், நீங்கள் வந்து லோன்லியாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த கம்யூனிகேஷன், வரக்கூடிய கம்யூனிகேஷன் அதை உங்கள் லோன்லினஸை மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பயம் இருக்குது அப்படின்னா எந்த விஷயத்துலனா நீங்கள் எஃபோர்ட் போட்டே தான் இருந்திருப்பீங்க சில விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு. அது உங்களுக்கு பிடிச்ச விஷயம். 2 of Cups மேபி உங்கள் பார்ட்னர் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கலாம், ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், மணி ரிலேட்டட். ஸோ ரொம்ப வந்து எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்குது அப்படின்னா அதில் ஒரு நீங்கள் எஃபோர்ட் போட்டு அந்த ஒரு பலன் இல்லையே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். இல்லை சம்வாட் பிரேக்கப்பில் இருக்குது, நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு இதில் ரீயூனியன் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஒரு ரியலைசேஷன் வருதுன்னு சொல்லலாம். ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து வரும், நேரமும் அமையும். ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நம்ம பார்த்தோன்னா சில பேருக்கு நியூ ப்ரப்போசலுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு ப்ரப்போசல் உங்களுக்கு வரும். ஓகே, ஃபைன். ஸோ மேபி அது வந்து ஓகேவா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரலாம். பட் அது வந்து ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற ஒரு புரிதலை அந்த பர்சனே வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட், ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சில பேர் அப்படின்னா அது அந்த விஷயம் வந்து உங்களுக்கு உங்கள் ஆசையை நிறைவேற்றி தரும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஃபைன். ஸோ December 2 ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் வந்துட்டு ஒரு புரிதல் அவங்களுக்கு வருது, ஒரு ரியலைசேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு வருது. ஸோ ஒரு இது வரைக்கும் பிரச்சனைகளை பார்த்த விதத்தை மாற்றி வேற ஒரு நல்ல விதமாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதை சரியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டு கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லவ் ஆஃபர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, அதனால் ஆல்வேஸ் அந்த ஒரு பாசிட்டிவ் தாட்லேயே வந்துட்டு இருக்கலாம். ஸோ அப்படி அந்த வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து அந்த அவங்களுக்கு வரக்கூடிய அந்த புரிதல் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங்கை கொண்டு வரும். ஓகே, கேஸ் ரிலேட்டடாக கோர்ட்டு கேஸ் ஏதாவது போயிட்டு இருந்தால் அது வந்து உங்களுக்கு ஒரு சரியான பாதையில் போக ஆரம்பிக்கும். குழப்பத்தோடு போயிட்டே இருக்குது அப்படின்னா அது ஒரு சரியான பாதையில் போக ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கான எஃபர்ட்டையும் கொஞ்சம் நீங்கள் போடுங்க. ரைட், ஆல்ரெடி போட்டுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாலுமே நோ ப்ராப்ளம், அதை கண்டினியூ பண்ணலாம். வெரி நைஸ்.
சில பேருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது, சில பேருக்கு வீட்டில் செலிப்ரேஷன் இருக்கு, நியூ ப்ரப்போசல் அண்ட் உங்கள் பர்சன் வந்து மேரேஜ் ரிலேட்டடாக பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகே, Ten of Pentacles, Seven of Swords, Six of Wands, reverse. Queen of Swords. என்ன தெரியுது அப்படின்னா, உங்க வெற்றியை தடுக்கக்கூடிய சில விஷயங்களெல்லாம் கடந்து அவாய்ட் பண்ணி நீங்க முன்னேறி போக போறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சில பேர் வந்து குடும்பத்துக்குள்ளே சில துரோகங்கள், சில ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கலாம். ஸோ இல்லை கமிட்மெண்ட் ரிலேட்டடாக சில ஏமாற்றங்களை வந்து சந்திச்சிருக்கலாம். ஓகே, ஸோ அது உங்களுடைய செல்ஃப் சக்ஸஸை வந்து தடுத்துட்டே இருக்குது அப்படின்னா, இனி வந்து அப்படி இருக்க போகிறதில்ல. நீங்கள் வந்து உங்கள் லைஃபே வந்துட்டு ஒரு சேஃபான டைரக்ஷனை நோக்கி போக போகுது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் பார்த்துரும். லவ் ரிலேட்டட் சரண்டர், எதுவாக இருந்தாலும் வந்து சரண்டர் பண்ணிடுங்க. புதிய விஷயம் உள்ள நுழையும். ஸோ தட் பழசு எல்லாத்தையும் வந்துட்டு சரண்டர் பண்ணிடுங்க. லெட் கோ அண்ட் ஆல் வில் ஒர்க் அவுட், ரைட்? ஸோ இப்போதைக்கு வந்து என்ன நடக்குதோ அது பாட்டுக்கு நடந்துட்டு போகுது அப்படின்னு அமைதியாக இருந்துருங்க. எல்லாமே சரியாக வரும் அப்படின்னு நீங்கள் லார்ட் கணேசா சொன்னது தான் இங்கேயும் வந்து கிடச்சிருக்கு. December 2 ஏதோ ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான ஒரு டே மாதிரி இருக்கு, ரைட்? ஏன்னா எல்லா நியூஸும் மெசேஜஸும் அப்படியே டிவைன்லி கனெக்டடாக இருக்கு, ரைட்? ஸோ எல்லாத்தையுமே லார்ட் கணேசாட்ட வந்துட்டு சரண்டர் பண்ணிடுங்க. ஓகே, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருங்க, அவ்வளோதான். ஸோ எது வந்து சரியோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். சரியான ஆஃபர் சரியான டைமில் உங்களை வந்து சேரும், சரியா? அது வந்து ஒரு நியூ பிகினிங் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கொடுக்கும், அபண்டன்ஸையே கொடுக்க போகுது அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த டேலே அது நடக்கும். ஸோ டெய்லி ரீடிங் பார்க்குறீங்க, ஓகே, அது அன்னைக்கு மட்டும்தான் பொருந்தணும்னு இல்லை, 2 நாள் 3 நாள் ஓகே தள்ளியும் பொருந்தலாம். ஓகே, நான் லெட்ஸ் see பைல் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ 1 2 3 உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் டுடே உங்கள் மேலே எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பைல் 1, பைல் 2, பைல் 3. யாரெல்லாம் நம்பர் 1 நினச்சிங்களோ, ரன்னர் ஓடுறதுலே இருக்காங்க, நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஓடிட்டே இருப்பாங்க. அதனால் சேஸ் பண்ணாதீங்க. சேஸ் பண்ணாமல் இருந்தால் அட்ராக்ட் பண்ணப்படுவீங்க. ஏன் ஓடுறாங்கன்னா ஈகோ தான். ஸோ எங்கே உங்ககிட்ட நெருக்கமாக ஆயிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம், சரியா? ஸோ ஒரு ஈகோ இது கொடுக்க முடியல, அதனால அவங்க நீங்கள் எப்படினாலும் துரத்துவீங்கன்னு தெரியும், அதனால அவங்க ஓடிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ யூ ஸ்டாப் சேசிங். நம்பர் 2 நினைச்சவங்க நாட் இனஃப், கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்குது. இங்கேயும் வந்துட்டு அவங்களுக்கு பயமும் இருக்குது, ஈகோவும் இருக்குது, ஒரு பொறாமையும் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அவங்க வந்து அவங்களே தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு இந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஓகே, ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரணும். ஸோ பொறுமையாக இருங்க. நம்பர் 3 நினச்சவங்க வாட்சிங், லுக்கிங், ஸ்டாக்கிங். ஸோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். என்னதான் நடக்குது அப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் வந்து இருக்காங்க. ஓகே, நம்பர் 3. ஸோ கண்டிப்பாக உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தெரியாமல், ரைட்?
பட் எந்த ஒரு முடிவுக்கும் வரல. ஜஸ்ட் they are watching you, என்ன பண்றீங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட். அண்ட் உங்களுக்கான blessings என்ன பார்த்தலாம். ஸோ file 1. okay, just file 1 and file 2, file 3, so blessing number 1 நினைச்சவங்களுக்கு என்ன blessing 2nd December மவுண்டன் எல்லா விதமான சேலஞ்சபிள் சிச்சுவேஷனை கடந்து வர போறீங்க. அண்ட் நியூ பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நியூ பர்த், ஓகே, குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. புது விஷயம் உங்கள்கிட்ட இருந்து பிறக்கலாம். ஸோ நீங்களே வந்து புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஃப்ரீ மைண்டடாக வரலாம். டிசப்பாயின்ட்மெண்ட் இன் சம் அஃபேர், ஃபேமிலி மேட்டர்ஸ். ஸோ ஃபேமிலி ரிலேட்டடாக சில விஷயங்களில் நீங்கள் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை கடந்து வரலாம். இல்லை சம்வாட் கொஞ்சம் அங்கங்கே வந்து சில விஷயத்தில் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு பட் எனிகோ உங்களுக்கு ஒரு நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, கரியர் சைடு புதிய விஷயங்களுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அண்ட் மேஜர் சேலஞ்ச் டு ஓவர் கம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு விஷயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை வந்து சேலஞ்சபிளாக நடக்கலாம். அதை பார்த்து பயப்பட வேண்டாம். இவ்வளோ கஷ்டமாக இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். லார்ட் கணேஷாவோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த சேலஞ்சை வந்து ஓவர் கம் பண்ணிடுவீங்க. ஓகே, file 2 for success. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சக்ஸஸ், ஸ்லோலி பட் ஷுவர்லி. உங்களுடைய சக்ஸஸ் வந்து இப்போ இல்லாத மாதிரி தெரியலாம், ஆனால் ஸ்லோவாக இருக்குது. பட் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் இருக்குது. வா, ஹாப்பினஸ் இருக்குது. அட்வைஸ் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட், ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான அட்வைஸ் வந்து கிடைக்கலாம். ஸோ நல்ல ஃப்ரெண்ட், நம்பிக்கைக்குரிய ஃப்ரெண்டு தான் அவங்கள்ட்ட இருந்து ஒரு அட்வைஸ் வந்து உங்களுக்கு வரலாம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது கூட உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு சக்ஸஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ரைட். அண்ட் file 3 உங்களுக்கான பிளெஸிங், பிவேர் ஆஃப் செல்ஃப் டெலியூஷன், ப்ளஷர் வித் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட், a path with money is waiting for you to find it. செப்டம்பர். ஸோ மணி வரக்கூடிய ஒரு பாதை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்கள் ஒரு தாட் மட்டும் போடுங்க, நான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி வர வைக்கிறது அப்படின்னா, மேபி நீங்கள் மணி வரலன்னு நினச்சிட்டு இருக்கனால அது வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினைங்க. வரல இல்லைன்னு சொல்கிறத விட்டுறங்க. ஓகே, மணி வருது அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு கூட வைங்க. ஸோ பாசிட்டிவாக இருங்க. கண்டிப்பாக உடனே அது உங்களை தேடி வந்துடும். அண்டு ஒரு சிலர் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட். கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க உங்களுடைய வார்த்தைகளில், உங்களுடைய ஆட்டிடியூடில். ஓகே, ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. செப்டம்பர் மந்த் வந்து மேபி இன்னும் நிறைய நாள் இருக்கு. அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் மந்த்தாக உங்களுக்கு அமையும். ஓகே, file 3 பிளெஸிங்ஸ் நம்ம பார்த்துட்டோம். வேற என்ன ஏஞ்சல் மெசேஜ் பார்த்துலாமா? ஏஞ்சல் மெசேஜ் இந்த டேக்கான ஏஞ்சல் மெசேஜ் file 1. இந்த மெசேஜ் கொடுத்துருக்காங்க. file 1, file 2, file 3. file 3 பார்த்துட்டீங்களா? நான் யாரெல்லாம் ஒன் நினைச்சிங்களோ உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். நோ ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன நோ சொல்கிறாங்க? வாட் இஸ் திஸ் நோ? அது கன்ஃபார்ம் நோ சொல்லிட்டு இருக்காங்க. மேபி நீங்கள் வாய்ப்பே இல்லை, எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, இல்லவே இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்கிவ்னஸ். சில விஷயங்களை வந்து நீங்கள் ஃபர்கிவ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நோ சொல்கிறாங்க. மன்னிப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம், மேபி கொடுக்க வேண்டாம்னு சொல்லலாம். file 1. ஓகே, ஸோ
ஸோ இப்போதைக்கு வந்து நோ சொல்லிருங்க கண்டிப்பா. அண்ட் நேரம் வரும்போது வாய்ப்பு வரும்போது பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கான வாய்ப்பும் வந்துட்டு வரும். ஓகே, நீங்க வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டதா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நோ அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்பு வந்து வரும் சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் 1 செகண்ட். நீங்க எதையா ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். அதுக்கு மேபி நோ சொல்லலாம். அதுக்கு டைம் வரும்போது ஆக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து அவசரப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு பதில் வந்து கிடைக்குது. ஓகே, மணி ரிலேட்டடா வந்து நீங்க அவசரப்பட வேண்டாம். ரைட், குழப்பமும் அடைய வேண்டாம். ஓகே, எப்படின்னாலும் உங்களுக்கான மணி வந்து கண்டிப்பா பாதுகாக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரைட், அண்ட் pile 2 இட்ஸ் அப் டு யூ. ரைட், நீங்க என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். இந்த டே வந்துட்டு உங்க கையில தான் இருக்கு. நான் இப்படி இருப்பேன் அப்படின்னா நீங்க அப்படி இருக்க முடியும். இல்லை நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா நீங்க அப்படி இருக்க முடியும். ஸோ இந்த டே வந்து கண்டிப்பா உங்க கையில தான் இருக்கு. இட்ஸ் அப் டு யூ. ஸோ எது வேணுமோ நீங்க கேளுங்க, ஏஞ்சல்ஸே வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு. நீங்க என்ன வேணும்னு டிசைட் பண்ணிக்கோங்க. யூ ஆஸ்க் ஏஞ்சல்ஸ். கண்டிப்பா வந்து அந்த ஒரு பிளெஸிங் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அண்ட் யாரெல்லாம் நம்ம 3 நினைச்சிங்களோ நோ நீட் டு வரி. ஸோ எதுக்கும் வந்து நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய சுச்சுவேஷன்ல ஒரு முன்னேற்றம் வருது, ஒரு மாற்றம் வருது. ஓகே, ஸோ நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஏஞ்சல்ஸே வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. லார்ட் கணேசர் டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ சரண்டர் பண்ணிட்டு நீங்க அமைதியா இருந்துக்கலாம். தட்ஸ் இட் ஐ ஹவ் ஃபார் யூ மை டியர் collective. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.